ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்வீட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோமல்ல, அதனால அன்றைக்கி தான் மாப்பிள்ளை வீடெல்லாம் போய் பார்த்து எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதனால் சரி இனி நம்ம கல்யாண வேலை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு மண்டபம் இன்விடேஷன் அதான் மெயின்னு சொல்லிவிட்டு மண்டபம் போய் இன்றைக்கி புக் பண்ணி இன்விடேஷன் பார்த்துலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நேற்று நைட்டே பொள்ளாச்சி வந்துட்டோம். எல்லாம் நைட்டு எல்லாம் பேசிட்டு தூங்கும்போது டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் லேட்டாக தான் எல்லோரும் எந்திரிச்சோம். அப்படியே ஒவ்வொரு தடவை எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே இளநீ குடித்தாங்க. சரி ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிவிட்டு எல்லாம் இளநீ குடிச்சிட்டு அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா எல்லோரும் கிளம்பி சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாம் குளித்து சாப்பிட்டு கிளம்புறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மணி 12 பக்கம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி போகும்போது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம மக்கள் பெரிய மக்கள் அல்லவா, பெரிய மக்கள் மீன்ஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்கணுமா, அந்த பாத்ரூம் பத்தாதனால ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு கிளம்பும்போது அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு லாஸ்ட்டாக கிளம்புனாங்க. அப்படின்னால இல்லை, எங்கள் அப்பா ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்கிறது ஏதாவது வெளியே போகணுன்னா நேரமாக கிளம்பிடுவாங்க. அப்போ எங்களை திட்டுறது தான் எங்கள் அப்பாவுக்கு வேலை, ஏன்னா கரெக்டாக கிளம்புன்னு சொல்லி. அதனால நாங்கள்லாம் நேரமாக கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது மண்டபத்தை தான். மண்டபம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கே மண்டபம் இன்சார்ஜ்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் மண்டபம் உள்ளே போய் பார்த்தோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் அப்படியே இருந்ததுனால ஃபுல்லாக பார்க்கல. அதனால் மறுபடியும் போய் இன்விடேஷன் பார்க்கலான்னு போகிற வழியில் ஃபஸ்ட்டுச்சு. சரி போகிற வழி எங்கே, நம்ம வீடு. அதனால் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் விட்டு அங்கே போய் சாப்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. ஏன்னா போகும்போது நம்ம மண்டபம் பார்க்கும்போது 2 காரு, போகும்போதும் இன்விடேஷன் போடும்போதும் 2 காரு தான். பட் ஒரு கார் மட்டும்தான் அங்கே இன்விடேஷன் கார்டுக்கு வரும், இன்னொரு பக்கம் காரு வராது. அதனால அளவான மக்கள் மட்டுமே இப்போ நாங்கள் ஏறிட்டோம். மண்டபம் பார்க்கும்போது எல்லோரும் போயிருந்தோம். இன்விடேஷன் பார்க்க போகும்போது நான், அக்கா, மாப்பிள்ளை, பெரிய அக்கா, அப்பா, பாப்பா, இவங்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுலேயே அக்கா பசங்கள்லாம் ரொம்ப அழுதாங்க. நாங்களும் வரோன்னு சொல்லிட்டோம். ஆனால் இடம் பத்தாத காரணத்தால் அவங்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகலை. அதனால் இன்விடேஷன் கார்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பொள்ளாச்சி தான் போனோம். போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார்டு எடுத்தாங்க. ஒவ்வொன்றுன்னு பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க ஹார்ட் போட்ட மாதிரி, ஒருத்தவங்க பூ போட்ட மாதிரி, ஒருத்தவங்க சாமி போட்ட மாதிரி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் இது மாப்பிள்ளையும் பொண்ணுக்கான இடம், அதனால் அவங்களே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விட்டாச்சு. ஆனால் பார்த்தது எதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான், அவங்க மட்டும் பார்க்கல. அதனால் ஒன்று பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடி சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு காரில் ஏறியாச்சு. ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அக்கா சொன்னாங்க அங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்குது, நம்ம அங்கே ஒன்று விசிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்துட்டோம், போய் பொள்ளாச்சியில் அந்த எக்ஸிபிஷன் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு அங்கே காரை விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போனோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தான் வண்டி ஓட்டிகிட்ருக்காரு, நல்லா தான் ஓட்டினார். அதனால் சேஃப்டியாக நாங்கள் கிளம்பி போயிட்டு வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போனதையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி அப்போ பார்க் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆச்சு. அங்கே இங்கேன்னு அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பார்த்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயிடலான்னு சொல்லிவிட்டு, ஏன்னா எல்லாருமே ஒரே பக்கம் போனால் லேட் ஆகும். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போய் நிறைய எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி பிளான் பண்ணி உள்ளுக்குள்ளே போனது தான். ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே ஒவ்வொருத்தரும் மாப்பிள்ளையும் அக்காவும் ஒரு பக்கம் போயிட்டாங்க, நானும் பெரிய அக்காவும் ஒரு பக்கம் போயிட்டோம், அப்பா ஒரு பக்கம் போயிட்டார். அதுக்கப்புறம் சரி நாங்கள் ஃபஸ்ட்டு போனதுமே வீட்டுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருந்தது, குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ரெகுலர் யூஸ்க்கு. அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு போனோம். ஏன்னா நம்ம வீட்டில் தான் பசங்க இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்காங்க. அதனால் நம்மையும் அதை பார்த்துட்டு போனோம். சரி எப்போவும் ரெகுலராக இருக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி இப்போ எங்களுக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அதாவது அந்த ஸ்பூனு, அந்த மாதிரி தட்டு, குக்கர், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே ரெகுலராக நம்மக்கிட்ட இருக்கிறது தானே, ஏதாவது புதுசாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எப்பவும் ரெகுலராக இருக்கிறது மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா இருந்துட்டு எனக்கு பூத்தொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பேஸ்கெட் வேணும்னு சொல்லியிருந்தான். ஒரு பேஸ்கெட் பார்த்தோம். சரி அதை எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு கூடைக்குள்ளே போட்டோம். அப்போ ஃப்ளவர் இதெல்லாமே பார்த்தோம். ஏற்கனவே இருக்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணல, நீ அதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த பூச்செடி வைக்க அந்த பேஸ்கெட் மட்டுமே எடுத்தோம். அதுவுமே எடுத்துகிட்டு சரி ஒவ்வொன்றா அப்புறம் சரி நாங்கள் தான் இப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அக்காங்கனாச்சும் நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க, அக்கா மாப்பிள்ளையுமேனா
புது தம்பதியர்கள் அல்லவா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது யோசித்து வச்சுருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்களோடத பார்க்கலான்னு போனால் அவங்க நாங்கனாச்சும் ஒரு பேஸ்கெட்டுனாச்சும் கையில் வச்சு அதுக்குள்ளே ஒரு பேஸ்கெட் வச்சுருந்தோம். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணலை. அதனால அப்புறம் நாங்கள் மட்டும் வாங்கினதை மட்டும் பில் போடலான்னு வந்தால் அங்கே க்யூவில் ரொம்பவே நின்றுட்டு இருந்தது. இந்த ஒன்றுக்காக நம்ம இவ்வளோ நேரம் நிற்க வேணாம்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப நேரமாச்சு. அப்பாவை காணோம். நல்ல வேளை ஃபோனுன்னு ஒன்று மனுஷன் கண்டுபிடிச்சான். அது இருக்கங்காட்டி எங்கள் அப்பாவை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா நாங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணி வெளியே தான் நிற்கிறோம், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அப்பா வந்தாங்க. வெளியே வந்து பார்த்தா அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன ஒன்றும் கூட நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு சொல்லுங்காட்டி, நாங்கள் எடுக்கலை நீங்கள் எடுக்கலையான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் எடுத்துருப்பீங்க நாங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே ஃபன்னாக பேசிட்டு அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு வர சொல்லி கார் கிளம்பிட்டோம். நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே ஒரே சிரிப்பு தான். நீங்கள் எடுப்பீங்கன்னு நாங்கள் எடுக்கலை, நாங்கள் எடுப்பேன்னு சொல்லி நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது வந்து நிறைய எடுத்துகிட்டு வரல. ஏன்னா போகும்போதெல்லாம் நிறைய பேர் நிறைய எடுத்துகிட்டு போனாங்க. அப்போ நம்மளாம் சும்மாவே எடுப்போம். நம்ம இன்னைக்கு பல்காக தான் கார் வேறு பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் போனோம். போய் பார்த்தா தான் தெரியுது எங்களுக்கே ஒரே அசிங்கமாக போச்சு. சரி அது நம்ம வெளியே காட்டிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோன்னு வந்தோம். வர வழியில் மார்க்கெட்டுக்கு வந்தோம். சரி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என்னென்ன காய்கறி வேணும் என்னென்ன லிஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அம்மா லிஸ்ட்டு மேலே லிஸ்ட்டு எடுக்கிறாங்க. அவ்வளவெல்லாம் வாங்க முடியாதும்மா, இப்போதைக்கு இருக்கிறது நாங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா காய் பேரே தெரியாது. அவங்கெல்லாம் காய் வாங்க போனாங்க. அது ஆச்சரியம். சுடுதண்ணி வைப்பது எப்படின்னு சொல்லி எங்கள் அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரே ஆச்சரியமாக இருந்தது. அதை பேசிட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கிட்டு அப்போ போகும்போது எங்கள் மக்களுக்கு தான் உடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி லைட் பசிக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அம்மா வீட்டில் சமைச்சி வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம அதை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேக்கரிக்கு வந்து கேக் இது மாதிரி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்